உங்களோட அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும்ல இனிஷியலி, சோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அம்மாட்ட சொன்னீங்களா? அம்மாட்டையும் அண்ணன் தான் அப்ப வீட்டுல இருந்தாங்க, இப்படிதாம்மா விஷயம் அப்படின்னு. அப்ப 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. ரீசன் பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்து எல்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. அம்மா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து சொன்னது? ஒரு மாதிரி ஒரு ஷாக் மாதிரி இருந்தாலும் திருப்பி என்ன தோணுச்சு, அப்போ நம்ம பிள்ளை அப்படி நம்ம எதுக்கு தப்பா வேற எதுவும் நினைக்கணும் அப்படின்னு தோணிட்டு, சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு இதாயிட்டெல்லாம் நினைப்பாங்க பார்த்தாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு பெரிய இதாயிட்டெல்லாம் எடுக்கல. நம்ம அவங்களெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? இப்படியும் வீட்டுல இருக்கிறவங்க எதுக்கு பயப்படுவாங்க? அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க பேசுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசதான் செய்வாங்க. நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம், நம்ம கூட ஃபுல்லாலாம் உட்காந்து அழ மாட்டாங்க. அவங்க வீட்டுல வந்துட்டு நான்வெஜ் பண்ணி அவங்க சாப்பிடாம இருப்பாங்களா? உண்மைதானே அது. ஸோ அவங்க சொல்றது நம்ம கேட்டுக்கவே கூடாது. சபரிமலை லைட்டா அந்த கிரஷ் அது என்ன கதை சொல்லுங்க. இப்படி ஒரு இது வந்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு தெரியும்ல, சின்னதா அதாவது வந்தாலே நார்மலா ஹீஸ் கோ கண்டஸ்டன்ட். எனக்கே அதை பார்த்தப்போ அப்படியே மாட்டாளே இது என்ன இது இப்படி எல்லாம் காட்டுவாங்க. என்ன மாதிரியான வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்சரா பாக்குற ஒரு பையன் இப்படி இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பர்சன் வந்துட்டு நார்மலா எல்லா கேர்ள்ஸுக்குமே புரிஞ்சுக்கணும், லாயலா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும், கூடவே இருக்கணும். அதுதான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த கேஸ்ல கேள்விப்படுறது வந்து எப்படின்னா லவ் வரைக்கும் ஓகே ஜாலியா இருக்காங்க, அதெல்லாம் ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் போறப்போ நிறைய பேர் பேக் வாங்க. அந்த மாதிரிலாம் எங்க போறது? நானே வேண்டாம்னு சொல்லுவேன். பாய்ஸும் சில கேர்ள்ஸும் வந்து ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லும் போது வேண்டானே சொல்லி ஒன்னு வேண்டான்னு சொல்றாண்டி, இல்லைன்னா ஒன்னு வேண்டான்னு சொல்றாடா, அப்ப பின்னாடி எதுக்கு போற? நீ வேண்டாம், அதுக்கப்புறம் அங்க எதுக்கு? ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரே ஒரு பிரேக்கப் வாழ்க்கையில, அவ்வளவுதான். ஓகே, அதனால மேபி ஃபெட் அப் ஆகி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்களா? ஐ அம் ஓபன். ஓகே, ஐ அம் ஓபன் டு ரிலேஷன்ஷிப். பட் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உலகெங்கிலும் வரும் 28ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷல்? வந்து வீட்ல வந்து ஒரு அண்ணா இருக்காங்க, அப்பாலாம் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அண்ணன் மகனே வந்துட்டு ரொம்ப பாசம், அவனுக்கு ரொம்ப பாசம். என்ன அப்படி அம்மா அம்மான்னு சொன்னா அவனை நல்லா அவங்களுக்கு 2 பேரையுமே பிடிக்கும். 2 பேரும் 2 கண்ணு மாதிரி தான். இப்படி இருந்தா 2 பேரையும் 2 கையில தான் எடுத்து. இல்ல அவங்களை பத்தி பேசின உடனே கண்ணுல அந்த ஒரு கண்ணீர் இருந்துச்சுல, அதனால கேட்டேன் ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு அப்சரா? அவளுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு 2 பேருமே எனக்கு பிள்ளைங்க 2 பேர்கிட்டயுமே. ஆனா அவளுக்கு வந்துட்டு அம்மா அப்படி வருவா. இப்ப அப்பா பார்த்தா சண்டை வராது? இல்ல அப்பா புரிஞ்சுப்பாரு. ஓகே, சோ அதனால வந்து ரொம்ப சமத்து பிள்ளையா இருந்துட்டீங்க நீங்க உள்ளார. கரெக்டா? சரி, அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தோமே, சபரிமலை லைட்டா அந்த கிரஷ் அது என்ன கதை சொல்லுங்க. ஆக்சுவலா அது ஒண்ணுமே இல்ல, நான் எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டேன். நான் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு இவரை பிடிக்கும் அந்த பேர் எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன். நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ். ரீஎன்ட்ரி போனப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நான் வியானா, அரோரா, ரம்யா எல்லாம் ரொம்ப க்ளோஸ். கேர்ள்ஸ் அவ்வளவு க்ளோஸ். அதுக்குள்ள மாறி மாறி கலாய்க்கிறது, பிராங்க் பண்றது, அப்படி ஒரு இது வந்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு தெரியும்ல, சின்னதா அதாவது வந்தாலே நார்மலா ஹீஸ் கோ கண்டஸ்டன்ட். ஓகே, அவ்வளவுதான். எனக்கே அதை பார்த்தப்போ அப்படியே மாட்டாளே இது என்ன இது இப்படி எல்லாம் காட்டுதாங்க. அவ அப்படி எல்லாம் உள்ள இதே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். நான் அதவா கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினா கூட அம்மா அதெல்லாம் இப்ப பேசாதீங்க, டிபிக்கலா அந்த மாதிரி வேணான்னு சொல்லிடுவாங்க. அம்மா புரிஞ்சுடி இல்ல, அவ என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுப்பேன். ஆனாலும் நான் இப்படி சொல்லுவேன், கல்யாணம் பண்ணி இப்ப எல்லாம் வேண்டாம், இப்ப எல்லாம் பாக்கண்டாம், அதெல்லாம் இன்னும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஓகே, சரி, உங்களுக்கு என்ன மாதிரியான வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்சரா பாக்குற ஒரு பையன் இப்படி இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துன்னா, நம்ம என்ன மகனை மாதிரி இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும். திருப்பி அவ வந்துட்டு இப்படி மாடலு அது இதெல்லாம் இப்படி இந்த இதுல இருப்பா. அது வந்துட்டு அவனுக்கு பிடிக்கணும். சிலவங்களுக்கு பிடிக்காது இல்ல, அது சிலவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவளை நல்லா புரிஞ்சிக்க, நல்ல மனசுலாக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைப்பேன். நார்மலா டிப்பிக்கல் அம்மாஸோட திங்கிங் தான். அப்படி அவளுக்கு ஒரு சுபாவத்துக்கு ஏற்றபடி உள்ள ஒரு ஆளா இருக்கணும்.
அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆசையெல்லாம் இருக்கு மனசுல. ஐயோ கடவுளே. கொஞ்சம் ஆசைலாம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைலாம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. அப்சராவுக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸ் உள்ள பசங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நம்ம பாக்குறோம் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்குவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி? நான் ஈஸியா வந்து டைவர்ட் ஆக மாட்டேன். இப்போ நான் மேபி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனா கூட நான் தான் சென்டர் ஆஃப் மை வேர்ல்ட். என்னோட வேர்ல்ட்ல நான் தான் மெயின். மேபி ஏதாவது ரிலேஷன்ஷிப் வந்தா ஹீ இஸ் ஆல்சோ ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மை வேர்ல்ட், அவ்வளோதான். அது வந்துட்டு போனா கூட என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணாதுன்னு ஐ பிலீவ். அந்த மாதிரி பர்சன் வந்துட்டு நார்மலா எல்லா கேர்ள்ஸுக்குமே புரிஞ்சுக்கணும், லாயலா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும், கூடவே இருக்கணும், அதுதான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த கேஸ்ல கேள்விப்படுறது வந்து எப்படின்னா, லவ் வரைக்கும் ஓகே ஜாலியா இருக்காங்க, அதெல்லாம் ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் போறப்போ நிறைய பேர் பேக் வாங்க, அந்த மாதிரிலாம் அவன் எங்க இருக்குல்ல. போறது, நானே வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஓகே. என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் எதுவுமே சேஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு சேஸ் பண்ணணும்? இப்போ ஒருத்தங்க நம்மள வேண்டான்னு சொல்றாங்கன்னாலே, இப்போ எனக்கு சில விஷயம் என்ன தெரியுமா புரியாது. பாய்ஸும் சில கேர்ள்ஸும் வந்து ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லும்போது வேண்டானே சொல்லி ஒன்னு வேண்டான்னு சொல்றாண்டி, இல்லைன்னா ஒன்னு வேண்டான்னு சொல்றாடா, அவ பின்னாடி எதுக்கு போற? நீ வேண்டாம், அதுக்கப்புறம் அங்க எதுக்கு? ஆப்ஷனே கிடையாது. வேண்டான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு? வேணும்னு சொல்றவங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் போறாங்க. வேண்டான்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க? ஓகே சரி, வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் லைக் மேரேஜ் பத்தியா இருக்கலாம், இல்ல சில்ட்ரன் பத்தி இருக்கலாம்? எனக்கு எப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மேரேஜே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம், பட்டதே போதும். பட் ஸ்டில் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து சாகிற வரைக்குமே ஒரு ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் மனசுக்குள்ள நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணுங்கிற கிரேவிங் கண்டிப்பா இருக்கும். என்னதான் லவ் ஃபெயிலியர் ஆனாலும், லைஃப் ஃபெயிலியர் ஆனாலும், மேரேஜ் ஃபெயிலியர் ஆனாலும், என்னதான் பிரேக்கப் ஆனாலும் எல்லாருக்குமே ஒரு பார்ட்னர் வேணுங்கிற ஆசை இருக்கும் தானே. அதுதான் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒரு பார்ட்னருங்கிறது ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். அது நமக்கு பெஸ்டா கிடைச்சா நல்லா இருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப நம்ம கொடுக்கறது மாதிரி அங்கிருந்து கிடைக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். ஒரு இடத்துல குறைஞ்சாலும் நல்லா இருக்காது. பட் உங்களுக்கு ஓகே தான், மேபி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பண்ணிப்பீங்க அந்த மாதிரி? கல்யாணம் ஐயோ நோ ஐடியா. அதான் கேட்டேன், வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்னு கேட்டேன். எனக்கு இந்த காலத்துல எல்லாம் அவ்வளோ இது இல்லைங்க. நிறைய விஷயம் கேக்குறேன், பாக்குறேன். சோ எனக்கு அப்படிதான் பெருசா சொல்லுவேன் நான். அதவா யாராவது என்கிட்ட இப்படி கல்யாணம் பண்ணி அதை பத்தி கேட்டிருப்பாங்க, எங்க சொந்த குடும்பம் இது யாராவது ஏதாவது கேட்டா நான் வந்து சொல்லேன், இந்த மாதிரி ஒரு ஆளு கேட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உடனே சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் இப்ப வேண்டாம். அப்ப நான் சொன்னேன் ஏன் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். கேட்டா உடனே சொல்லுவா, என்னது கல்யாணம்னு சொன்னாலே அது எதுக்கு, இப்படியே இருந்துட்டு அப்படியே ஜாலியா அப்படியே இருக்கலாம், எதுக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படியே இதை பண்ணிடுவா. இப்ப எல்லாம் அதை பத்தியே ரிலேஷன்ஷிப்னு பேச வந்தாலே எனது ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலைனாலே அங்க மூட் ஆஃப் அந்த ஒரு நாளே போயிடும். சோ வேண்டாமே, நடக்குதுன்னா பாக்கலாம். அந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு ஒருத்தங்க வராங்கன்னா அப்ப யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது, முன்னாடி பிரேக்கப்ஸோ அந்த மாதிரி விஷயம் ரிலேஷன்ஷிப் ஒரே ஒரு பிரேக்கப் வாழ்க்கையில, அவ்வளவுதான். ஓகே, அதனால மேபி ஃபெட் அப் ஆகி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்களா? ஐ அம் ஓபன். ஓகே, ஐ அம் ஓபன் டு ரிலேஷன்ஷிப். பட் நான் என்னன்னா ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம், அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுன்னா. நான் என்னன்னா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால ஈஸியாலாம் இது பண்ண முடியாது. நமக்குன்னு கொஞ்சம் இருக்குல்ல, இப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் இவ்வளோ வேணும், அந்த மாதிரி இல்லைனாலும் மோர் தேன் ஹாப்பி, அந்த மாதிரி. சரி, நீங்க நினைக்கிற ஒரு பேர் மினிமமான விஷயங்கள் இதெல்லாம் இருந்தா கூட எனக்கு போதும்பா அப்படின்னு என்ன சொல்வீங்க? இப்போ நார்மலா வந்துட்டு என்ன சொல்றது, கேரக்டரிஸ்டிக்கா இருக்கலாம். ஒரு பர்சன் கிட்ட எனக்கு இவ்வளோண்டு தான் இது போதும்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க காலம் மாறி போச்சு, ஜென்சி கிட் அப்படின்லாம் சொல்றாங்க. என்னதான் ஜென்சி கிட்டா இருந்தாலும், கிறிஸ்துவுக்கு முன் பிறந்த ஒரு ராஜாவா இருந்தாலும், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணையோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனையோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த எஃபர்ட்ஸ், அந்த பாசம், அந்த கேரிங், அந்த கமிட்மெண்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் இருந்தாலே போதும், அவ்வளவுதான். உண்மையா லவ் பண்ணா நம்ம இப்போ நீங்க கேட்டீங்கல்ல என்னெல்லாம் இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும்னு. லவ் பண்றப்போ உண்மையா ஒரு பையனுக்கு வர்ற அந்த இதெல்லாம் இருந்தாலே போதுங்க. உண்மையா லவ் பண்ணா அதெல்லாம் வரும். உண்மையா லவ் பண்ணா நம்ம எப்படி இருக்கோம்னு கேர் பண்ண தோணும், நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ண தோணுங்க. ஸோ அது உண்மையா லவ் பண்ணா அந்த தெரியக்கூடிய சிம்டம்ஸ் இருந்தாலே நமக்கு ஓகே தான். சரி, நீங்க சொன்னீங்கம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரொஃபஷனலி அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், அந்த மாதிரி பார்க்கணும்னு ஆசைன்னு சொன்னீங்க, சினிமா நடிக்கணும். பர்சனலி வந்து அவங்க என்னவா ஆகணும்னு ஆசை அவங்களுக்கு? இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்சராவை பாக்குறப்ப என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை? ஒரு நடிகையாக பார்க்கணும் அப்படி ஒரு ஆசை இருக்கு.
என்னன்னு தெரியுதுல்ல, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே இப்படி ஒரு ஆசை இருக்கு, அவளை ஒரு நடிகையாயிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது கடவுள் கூடன சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு. ஓகே. சரி, உங்களோட வந்து நிறைய பேர் பயங்கரமான ஃபேன் வந்து அப்சராவோட ஹேருக்கு பயங்கர ஃபேன் சொல்லலாம். ஆமா, அதுக்கு வந்து பின்னாடி காரணம் என்ன இருக்கு? நீங்க என்னெல்லாம் குடுக்குறீங்க? அம்மாவா என்னெல்லாம் வந்து லைக் சாப்பிட அது குடுக்குறீங்களா? வந்துட்டு சாப்பிடுறதுக்கு வந்துட்டு சொன்னா, நாங்க வந்துட்டு எங்க ஊர்ல வந்துட்டு எண்ணெய் தான் மெயினா, தேங்காய் எண்ணெய். ஆமா. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுதான். அது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபெஷியலா வந்துட்டு கறிவேப்பிலை போட்டு, கறிவேப்பிலை வந்துட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ரொம்ப கறிவேப்பிலை எடுத்து நம்ம மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை கறிவேப்பிலை அதில் போட்டு நல்லா கொதிக்க காய்ச்சி அதை நல்லா அந்த கலரே மாறிடும். ஓகே. கருப்பு கலர்ல ஆகும் அந்த எண்ணெய் வந்துட்டு நல்ல வித்தியாசமா கருப்பு கலர்ல ஆகும். அந்த எண்ணெயை நம்ம அரிச்சு அதை குப்பியில வீது அதுதான் தேய்க்கிது. அவ்வளவுதான், வேற அதுல எதுவுமே சேர்க்கிது இல்லை. எங்க ஊர்ல எல்லாமே அதுதான், கறிவேப்பிலை தான் மெயின். கறிவேப்பிலை இதே மாதிரி எங்க எல்லாருக்குமே உண்டு. முடி வந்துட்டு எங்க அம்மாவுக்கு உண்டு, என்னோட அம்மாவுக்கு. எனக்கு ரொம்ப கிடந்து இடையில தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதானதுல கொஞ்சம் இதாயிட்டு போயிட்டு, அப்படி எல்லாருக்குமே உண்டு. அதே இதுதான் அவளுக்கும். அதே ஜீன் தான். நீங்க எப்பல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சீங்க ஹேர்? நான் இப்ப கூட வந்துட்டு கட் பண்ணேன். கட் பண்ணீங்களா? ஆமா, அதுக்கு நான் திட்டி இருந்தேன். பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கட் பண்ணிட்டே இருப்பேன். ஸ்பெஷலா எதுவுமே தேய்க்கியது இல்ல, ஸ்பெஷலால எதுவும் இல்ல, எந்த இதுவுமே இந்த ஹேர் பேக் எதுவுமே கிடையாது. தேங்காய் எண்ணெய் தான். சரி, நீங்க எப்படி வந்து டேக் கேர் பண்ணிப்பீங்க? இப்ப லாங் ஹேர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சரி லாங் ஹேர் உண்மை அதை விட கொடுமை உலகத்துல எதுவுமே இல்ல. உண்மையா சொல்றேன், எனக்கு பிடிக்கும் டச் வுட். ரொம்ப கஷ்டம். இப்போ வெளியே போகணும், அதுவும் இப்போ இங்க வர்றது ஓகே. நார்மலா ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் போனோம்னா 1 hour ஆகும் சிக் எடுக்கிறதுக்கு மட்டுமே 1 hour ஆகும். அதுக்கப்புறம் அதை அதாவது கேர்ள் பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும், அதுக்கு ஒரு 1 hour. முடிக்கு மட்டுமே 2 மணி நேரம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. முடிக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆகும். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாம் அழுதுருவேன் நான் வந்து. இல்ல உண்மையாவே முடியாதாச்சு, அப்படியே எனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லுவேன். அப்ப நான் சொல்ல கொஞ்சம் கிராப் வெட்டி விடு அப்படின்னு சொல்லுவேன். அது அப்போ சோ நானும் நினைப்பேன் சம்டைம்ஸ் இவ்வளவு தூரம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். கொஞ்ச நாள் ஷார்ட்டா வச்சுக்கலாம். அப்ப இந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னாலும் நான் சொல்லுவேன், முடிய அப்படி வெட்டியதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அம்மா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டு அரோரா, கெமி, வியானா 3 பேரும் முடி வெட்டுறேன்னு சொன்னா விடவே மாட்டாங்க. முடிய மட்டும் வெட்டிடாது, அப்படியே இருக்கட்டும். ஆனா ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கான ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கிடைக்குது, அந்த அட்டென்ஷன் கிடைக்கும், எல்லாரும் கேட்பாங்க, நல்லா இருக்கு, அப்பெல்லாம் சந்தோஷம். ஒரிஜினல் ஹேரா அப்படி கேட்பாங்கல்ல, அதுதான் ஃபுல்லா. முந்த நேரத்து கூட கல்யாணத்துல போயிருந்தோம், கலர் பண்ணிருந்தனால செம்பட்டையா இருக்கு, எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க பாட்டி. இது கலரிங் அடி சொன்னீங்களா? அம்மா சொன்னாங்க இல்ல ஒரிஜினல் ஹேர் தான் அப்படின்னு. ஓகே. சோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனலா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்களோட அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும்ல இனிஷியலி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அம்மாட்ட சொன்னீங்களா, வீட்டுல யார்கிட்ட சொன்னீங்க? வீட்டுல நான் பிபில சொல்லியிருப்பேன். அண்ணாட்ட ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. 2 விஷயம் சொல்லணும்னா, வீட்டுல அம்மா அண்ணாட்ட சொன்னேன். அம்மாட்டையும் அண்ணன் தான் அப்ப வீட்டுல இருந்தாங்க, இப்படிதாம்மா விஷயம் அப்படின்னு. அப்ப 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. நடந்த விஷயம் இதுதான், ஸ்டார்டிங்ல ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் இருந்துச்சு. அதோட பேஸ் என்னன்னா அந்த ரியல் பாசம் தான். அவங்க ஏத்துக்கிறதுக்கான மெயின் ரீசன் அம்மாவும் அண்ணனும் உண்மையான என்னோட சிப்ளிங், என்னோட குழந்தைன்னு சொல்லி நாங்க எதுக்கு வெளியே வரணும், எங்க கூடவே இருக்கட்டும். அந்த ரீசன் பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்து எல்லாம் கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, சப்போர்ட்டிவா இருந்து. எனக்கே இதா இருக்கு, ஒரு ஃபுல் ஃபேமிலியுமே சப்போர்ட்டிவா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுமா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து சொன்னதும்? இல்ல நீங்க முன்னாடியே சென்ஸ் பண்ணீங்களா மாற்றங்கள் இருக்குன்றத சென்ஸ் பண்ண முடிஞ்சுச்சா? இல்ல அவங்களா சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியல? இல்ல அம்மா கேட்பாங்க, சின்ன சின்ன இதாயிட்டெல்லாம் கேட்பேன். ஆனாலும் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு பாசம் அப்ப வந்துட்டு என்ன சொல்லன்னே தெரியல எனக்கு. அப்படி சொன்ன நேரம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆனாலும் நினைச்சேன் நம்ம பிள்ளை, அதுதான் அந்த டைம் தோணுச்சு. ஆமா, வேற எதுவுமே மனசுல தோணல. அவ்வளவுதான். எப்படி இருந்தேன்னா அந்த நேரம் ஒரு மாதிரி ஆன ஒரு ஷாக் மாதிரி ஆயின்னு இருந்தாலும் திருப்பி என்ன தோணுச்சு, அப்போ நம்ம பிள்ளை, அப்படி நம்ம எதுக்கு தப்பா வேற எதுவும் நினைக்கணும் அப்படின்னு தோணிட்டு அந்த எண்ணமே எனக்கு பிறகு வரல. என்னதான் இருந்துச்சு, அந்த ஒரு ஷாக் ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும்
திருப்பி எனக்கு தோணுச்சு அவ எப்படி நம்ம பிள்ளை, நம்ம மக, நம்ம பிள்ளை. அதனால எனக்கு வந்துட்டு வேற எதுவுமே இது பண்ண முடியல. எங்கேயாவது போறேன்னு சொன்னா கூட அப்படிதான் இது பண்ணி இருக்க மாட்டேன். அனுப்பியிருக்க மாட்டேங்க. ஆமா. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஹோல் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுச்சு, யாரெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா அந்த ஜேர்னில? இப்ப எல்லாம் எல்லாருமே ஃபேமிலினா தெரியும்ல, கொச்சு கொச்சின்னு நிறைய இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் சப்போர்ட் பெரியம்மா, என்னோட பெரியம்மா. அவங்க எனக்கு அம்மாவே தான், அம்மா மாதிரி தான் அவங்க. பெரியம்மாவோட 2 பசங்க, ஒரு அண்ணா ஒரு அக்கா, 3 பேர். ஜிஜோ அண்ணா ஜிஜி அக்கா 2 பேர். அவங்க முன்னாடியே சப்போர்ட். அதுக்கப்புறம் ஃபேமிலியில எல்லாருமே என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஃபேமிலியில எல்லாருக்குமே அப்சரனாவோ பிடிக்கும். எல்லாத்துலயும் திருப்பி அவ படிக்கதானால அப்படிதான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் தான், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். நல்லா படிப்பேன். ஆமா, ஓ, படிப்பு சரிங்க. ஆமா, எதுலயுமே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு தான் வருவா. காலேஜ்ல ஆனாலும் அப்படிதான், இந்த படிச்சுட்டு இருக்க எந்த இதுலயுமே ஒரு படம் எல்லாத்துலயுமே அவ ஃபர்ஸ்ட் தான் வருவா. திருப்பி எல்லாருமே அவள்கிட்ட பாசம் தான். ஏன்னா மகன் அந்த ஒரு மாற்றம் யார்ட்டையும் இல்ல, சொந்தக்காரங்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு இதாயிட்டெல்லாம் நினைப்பாங்க, பார்த்தாங்க. அதெல்லாம் நான் வந்துட்டு பெரிய இதாயிட்டெல்லாம் எடுக்கல. நம்ம அவங்கள எல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு மனசுல அந்த ஒரு இதுதான் என்னன்னா, எப்படி எல்லாருமே இந்த ஒண்ணு நினைச்சு போகுது, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன. இப்ப நம்ம அவங்க ஒரு வீட்டுல ட்ரெஸ் வித்தியாசமா போட்டாலே சொல்லுவாங்க, பாப்பாங்க. அவங்க என்னதான் இப்ப என்ன பிள்ளை அவ வரும்ப எல்லாம் ஒரு ட்ரெஸ் வித்தியாசமா போட்டுட்டு வந்தாலே பாப்பாங்க. அது வந்துட்டு அந்த ஊரு, அந்த இடமே அப்படிதான், அந்த ஒரு ஊரு சின்ன ஊரு மோஸ்ட்லி அப்படிதானே டிப்பிக்கலா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷன்ல இருந்து அதெல்லாம் மாறும் தோணுது, தெரியல அப்படிப்பட்ட இது. அதனால அதெல்லாம் நான் பெருசா எடுக்கல. இப்ப வந்து நான் இந்த விஷயத்த நீங்க ரொம்ப அழகா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால அப்சரா வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. ஆனா ஒரு சில பேரோட வீட்டுல அந்த அக்செப்டன்ஸ் இல்ல, அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க as a பேரண்டா சொல்லணும்னு என்ன சொல்வீங்க? நான் சொல்லியது எப்படி இருந்துச்சுன்னா, எப்படியுமே நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளை குழந்தை, அதை வந்துட்டு நம்ம எதுக்கு அப்படியெல்லாம் நினைக்கணும்? எப்படி நம்ம பிள்ளை இல்லை அவங்க, நம்ம பிள்ளைங்க. அப்படி நம்ம எந்த இதுக்குமே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டை தான் பண்ணியதை தவிர நம்ம இன்னி ஒரு இதாயிட்டு அவங்கள இதாக்க கூடாது. எப்படி சொல்லன்னு தெரியுது இல்ல, ஸ்ட்ரேஞ்சா பார்க்க கூடாதுன்றீங்களா? அம்மாக்கு சில வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியல. நல்ல சப்போர்ட் ஆயிட்டு நம்ம பிள்ளை, நம்ம தான் அவங்களுக்கு ஃபுல் இதா இருக்கணும் சப்போர்ட்டா. அவங்கள நம்மளை விட்டு அவங்களுக்கு யாரு, நம்ம தான் மெயின். நம்ம தான் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாயிட்டு நல்ல இதா அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எப்படி எல்லாம் உங்களை பேம்பர் பண்ணிக்கிட்டாங்க? அந்த அந்த ஒரு கொஞ்ச நாள் இருக்கும்ல, உங்களை பாத்துக்கிட்ட விதமா கொஞ்சம் எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸே தெரியல. நார்மலாவே எனக்கு இருக்கிற லைஃப்னா, நான் இப்பதான் 4 மாசமா சென்னையில தனியா இருக்கேன். அது வரைக்கும் நாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா அண்ணி 2 பெட்ஸ் எல்லாரும் ஒரு வீட்டுல ஜாயிண்ட் ஃபேமிலி. நான் காலையில எந்திரிச்சோடனே எங்களுக்கு வெளியே ஒரு ரூம் இருக்கும், கெஸ்ட் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க போய் படுத்துருவேன். டிஃபன் கொண்டு தருவாங்க, லஞ்ச் கொண்டு தருவாங்க. ஈவினிங் 6:30 தான் வெளியவே வருவேன். ரொம்ப பேம்பர்டா. இப்போ எங்கேயாவது ஷூட் போகணும்னா அண்ணா கார்ல டிராப் பண்ணுவான், அண்ணா பிக்கப் பண்ண வருவான். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னா அண்ணி வருவாங்க, என்னோட அக்கா வருவாங்க. இது பண்ணு அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது, எங்க பார்த்தாலும் பாசம், சப்போர்ட், அக்செப்டன்ஸ், புரிஞ்சுக்கிறது. அதுவும் எங்க வீட்லயே நான் தான் லாஸ்ட். அம்மாக்கு 4 சிப்ளிங்ஸ், என்னோட கசின்ஸ் எல்லாருலயுமே குட்டி நான் தான். ஸோ அந்த ஒரு இது மேபி இருக்கலாம், குடும்பத்திலேயே சின்ன பொண்ணு அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம். ரொம்ப சப்போர்ட்டிவ். இப்ப கூட கோயம்புத்தூர் போனப்ப எல்லாருமே ஜாலியா, கசின்ஸ் எல்லாரும். அவளுக்கு ஒரு அண்ணன், அவளுக்கு அண்ணன், எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் வந்துட்டு எல்லா டைம் எனக்கு ஒரு பையன், அவளுக்கு ஒரு அண்ணன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, எனக்கு பையன். அவளோட அண்ணன், எனக்கு கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பாசம் அவன். எப்படி இருந்தேன்னா இப்பவும் அப்படிதான், எந்த டைமுக்கும் அவள்கிட்ட ரொம்ப பாசம். எங்கேயாவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கேட்டாலும் உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவேன். அப்படி ரொம்ப பாசம். அவனோட ஒய்ஃபும் அப்படிதான், அவளும் ரொம்ப பாசம். அண்ணியும் அப்படிதான், ரொம்ப சப்போர்ட்டிவ். அண்ணியெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸ்டார்டிங்லயே இப்போ நம்ம ஃபேமிலி நம்ம இவங்கள சப்போர்ட் பண்றாங்கன்னா, நம்ம ஓன் ஒரே பிளட் ஒரே குடும்பம். வேற ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு சப்போர்ட் அவங்க புரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப பாசமா இருப்பா. ரொம்ப பாசம். அவங்க வந்த உடனே கூட அவ்வளவு பாசம், ரொம்ப இதா இருப்பாங்க. அண்ட் நீங்க லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த இன்டர்வியூஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு பெருசா இந்த சர்ஜரிஸ் பத்தி அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லி எப்படி உங்களுக்கு அவேர் ஆச்சு? ஸோ வந்து எப்படி வந்து இது நம்ம ஃபார்வர்டா பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்டெப் எடுத்தது எந்த ஒரு மொமெண்ட்ல? பண்ணி தானே ஆகணும். ஸோ பெஸ்டா பண்ணலாம், அவ்வளவுதான். அது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் ஃபோன் இருக்கே, ஃபோனை தவிர நமக்கு என்ன வேணும், அதுதான்.
ஓகே. அந்த டைம்ல அம்மாவோட பங்களிப்பு எப்படி, உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க? நல்லா அம்மா ரொம்பவே நல்ல பேம்பர் பண்ணி தான் பாத்துக்கிட்டாங்க. நார்மலா ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த எப்படி பாத்துக்குவோம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஓகே. உங்களுக்கு ஏதாவது பதட்டம் இருந்துச்சா அப்பெல்லாம் அது சர்ஜரி பண்ணணும் அப்படின்றப்பலாம்? இல்ல அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே நான் ஹாப்பியா இருந்தா போதும் அவங்களுக்கு. ஓகே. சரி, உங்களுக்காக வந்து என்னெல்லாம் வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க? ரொம்ப வந்து உங்களை ஹாப்பியா பாத்துக்கணும். கொஞ்சம் மாத்தல. எப்படின்னா இப்போ அஃப்கோர்ஸ் வில்லேஜ்ல இருந்து வரோம்ல, வில்லேஜ்ல இருந்து வரும்போது மாடலிங் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அது வந்து வேலை தான், ஒரு வேலை. மாடலிங்கிறது நம்ம ஒரு ப்ரொஃபஷன். அது இப்படிதாம்மா இருக்கும். இப்போ வந்துட்டு எப்படியும் வீட்டுல இருக்கிறவங்க எதுக்கு பயப்படுவாங்க? அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க பேசுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசதான் செய்வாங்க. நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம். நம்ம கூட ஃபுல்லாலாம் உட்காந்து அழ மாட்டாங்க. அவங்க வீட்டுல வந்துட்டு நான்வெஜ் பண்ணி அவங்க சாப்பிடாம இருப்பாங்களா? உண்மைதானே அது. ஸோ அவங்க சொல்றது நம்ம கேட்டுக்கவே கூடாது. அப்படின்லாம் நம்ம அம்மாவை நல்லா சேஞ்ச் பண்ணுவோமா, இப்படிதாம்மா இருக்கணும். ஆனா உங்களுக்கு அது இனிஷியலி ஹர்ட் ஆயிடுச்சா? இப்படி அம்மா கிட்ட பேசுறது, அம்மாட்ட வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் உங்களுக்கு தான் பாதிச்சு? அம்மாட்ட அப்படியெல்லாம் பெருசா அம்மா அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. நானும் அந்த மாதிரி வச்சுக்கல. ரொம்ப நானும் என்ன நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதும் நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிப்பேன். நான் ரொம்ப அச்சீவ் பண்ணேன். அவங்க யாருக்கும் சொல்றதுக்கு அங்கே ஆப்ஷனே இல்லைங்க. இந்த மாடலிங் போன உடனே வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸஸ்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல, பேப்பர்ல எல்லாம் வரது பார்த்துட்டு என்ன எந்த ஃபேஸை வச்சுட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு என்னை பத்தி ஏன் இப்படி இருக்கா அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல, ஒதுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி நான் வச்சுக்கல. பட் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் நீங்க பாத்திருப்பீங்களா? ஸ்டார்டிங்ல வந்து உங்களை பத்தி பின்னாடி பேசினவங்களா இருக்கட்டும், இப்ப வந்து உங்களை ரொம்ப பிரைஸ் பண்ணி. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த ஐ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஐ மூவி அப்போ நான் அந்த எமி ஜாக்சன் ஸ்டேட்டஸ் தான் வைப்பேன். நான் என்னோட இன்ஸ்டா நேமே ஐஎம் எமி ஜாக்சன்ங்கிறது மாதிரி ஐஎம் அப்சரா சிஜே. எனக்கு அவ்வளோ எம்மின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஸ்டேட்டஸ் வைப்பப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஓ நீ எம்மி மாதிரி பெரிய மாடலா போறியா? ஓ அவ்வளோ டீஸ் பண்ணாங்க. இல்ல சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாம் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கிண்டல் பண்ணுவோம்ல, நீ பெரியதா அந்த மாதிரி மனசு கஷ்டப்படாம சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ அப்படி ஆயிட்டேன், நிஜமாலுமே அப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன். ஸோ அதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு எனக்கு எல்லாமே. சுத்தமா நான் கூட நினைச்சு பார்க்கல என்னால முடியும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் லைவாக பார்த்தீங்க? நம்ம பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாங்க, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க, எங்கே போனாலும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, வந்து ரொம்ப பாசமாக வந்து கொஞ்சுறாங்க உங்கள் பொண்ணு. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இப்போ மனசுல எனக்கு தோணிட்டு இருக்கும், ஆமாம் முன்னாடி எல்லாம் இப்படி நினைச்சவங்க இப்போ இப்படி எல்லாம் வந்து ரொம்ப புகழ்ந்து இது பண்ணுதாங்களே. உங்களுக்கு புரிஞ்சுதா? முன்னாடி எல்லாம் வந்துட்டு மாடலிங் அது இது பொண்ணு இப்படி அப்படின்னு சொன்னவங்க நான் பெருசா இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, அப்படி சொன்னவங்க இப்படி கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கமா சாயிரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இப்ப எப்படி வந்து உங்ககிட்ட பேசுறாங்க? என்னட்ட எல்லாம் நான் அவங்களுக்கு பேசியதுக்குள்ள இதே வைக்க மாட்டேன், பேசினாதானே சொல்றதுக்கு அப்படின்றாங்க. ஒண்ணுமே இல்லையே. நான் வந்துட்டு நான் அப்படி எல்லாம் அங்க எனக்கு அதெல்லாம் ஒரு இதாயிட்டு தோணவே இல்லை. என்ன சொல்ல என்ன தெரியுது இல்ல எனக்கு. சரி, அப்ப என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இப்ப வந்து சொல்லுவாங்கல்ல, இப்ப உங்க பொண்ணை பத்தி பேசுவாங்க. இல்ல பெரிய இதுல ஆயிட்டா அப்படின்னு சொல்லியாங்க, பெரிய பெரிய இதுல ஆகுதா, இன்னும் பெரிய மாடல் ஆயிட்டு பெரிய சினிமையில எல்லாம் பெரிய ஹீரோ ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லியாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. இப்படி தானே இப்ப இந்த டிவில எல்லாம் இதெல்லாம் வந்தது பிறகு எல்லாம் பார்த்தது பிறகு சொல்லியது இன்னும் பெரிய லெவலுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை ஆயிட்டு. இப்ப என்ன மனசுல உள்ள ஒரே இது வந்து ஆனா யாரு படத்துல அப்படிலாம் இல்ல, இவங்களோட நடிக்கணும் அப்படிதான் வச்சிருக்கீங்க வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. இருங்க நான் கேக்குறேன், சொல்லுங்க. யாருன்னு எனக்கே தெரியாது, யாருன்னு எனக்கே தெரியாது. எப்படி கடவுளை வச்சிருக்கீங்க அதே மாதிரி நடக்கட்டும். யார் என்ன அப்படி சொன்ன, கேட் க்ளோஸ், யார் வேணா வரட்டும் அப்படின்றாங்க அவங்க. யாரே கூட ஆனாலும் பிரச்சனை இல்லை, நல்ல விருது வரணும், அவ்வளவு. ஓகே, டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேரோட டைமுக்கு. ஐ திங்க் அப்சரா வந்து இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் ஃபேமிலி தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பேக் போனாக பின்னாடி இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. டச்வுட் வந்து இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக ரொம்ப வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலியாவே இருங்க. கண்டிப்பா. Thank you so much. Thank you. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உலகெங்கிலும் வரும் 28ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.